நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 6:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:38 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு காலை 11:38 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:38 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்குங்க. சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். புதிய வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். உடல் நலமும் சீரடையக்கூடும். மற்றவுடன் இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலுக்காக நீங்க தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது மிக சிறப்பு. மனோதைரியத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று நீங்க மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் இன்று எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் இருக்கும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிந்த அளவு பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு காரியங்கள் சூடு பிடிக்கும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராகும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களால் நல்ல காரியம் ஒன்று நடைபெற கொடுங்க. வீடு இடம் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று காரியங்களை நீங்க அற்புதமாக ஈடுபடுத்தி வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் பிரச்சனை நீங்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். இன்று ரிஷப ராசிகளுக்கு எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன கவலையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும்.
குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. கவனமாக எதிலும் இருப்பது சிறப்பு. என்று பெண்கள் மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிலும் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடை கொடுங்க. மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. மிருகசிரிஷம். ஏனோ தனமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ வேண்டும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். தைரியமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டில் உள்ளவரின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நண்பரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. விஐபிகளின் சந்திப்பும் இன்று ஏற்படக்கூடும். இன்று தொழில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. சுலபமாக எல்லாம் செல்ல கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வியாபாரமும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பழி ஏற்படாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்குங்க. கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மிதுனம் ராசினிகளுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் திறமையுடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். புதுவிதமான கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு மனம் திருப்தியுடன் காணப்படக்கூடும். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். விஐபிகளின் சந்திப்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீட்டில் உள்ளவரின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். வெற்றி கடையை எட்டி பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தாய் தந்தையாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. புனர்பூசம்.
நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். கடகம் ராசினியர்கள் என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வெறுப்புகள் சில இடங்களில் வரக்கூடும். உங்கள் பேச்சை உங்களுக்கு எதிரியாக அமைந்துவிடக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நல்லவரை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்கள் உதவிகள் கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு காரியங்களை செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நியாயமுடன் நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கலகலப்புடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கலகலப்பான சூழல் கண்டிப்பாக உருவாகக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பூசம். குடும்பத்தில் ஒற்றுமையை மேலோங்க கொடுங்க. விஐபிகளின் சந்திப்புகள் மனதிற்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவரை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்க கொடுங்க. ஆயில்யம். என்ற மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள் இன்று மற்றவரிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். சில குழப்பத்திற்கு மத்தியில் தான் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மன வலிமை கண்டிப்பாக கூடும். பயப்பட வேண்டாம். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க உறவுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. இன்று சுறுசுறுப்புடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மற்றவர்கள் கூறுகின்ற குறைகளை பற்றி கவலைப்படாமல் உடைய காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்வீர்கள். மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது. அரசியல் துறையினர் வீண் அலைச்சலும் மனசோர்வும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்கள் நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பழகுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள்
சக மாணவரை அனுசரித்து செல்ல வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பெற்றோரிடமும் இன்று கோபப்பட வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று சில இடங்களில் நீங்க பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாலை பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பூரம். தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்ய வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று எந்த ஒரு செயலும் நிதானமாக செய்யுங்கள், அது போதும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. எதிலும் தீர்க்கமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாக கொடுங்க. காசு பணத்தை விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்லவரை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும், பயப்படாதீர்கள். கருத்து வேறுபாடுகள் அகல பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். முடியாத காரியங்கள் என்று ஏதுமில்லை. எப்பொழுதும் எதை பற்றியாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பல வகையிலும் பிறர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனம் இருக்கட்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவ்வாறு திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சாதிக்கும் வளமை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். பிடித்தமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மனசுக்குள் தைரியம் உருவாக கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். எதிலும் பொறுமை வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மாலை பொழுது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரிடத்திலும் கனிவாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், என் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவெடுப்பீர்கள்.
அபாரமான திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசினியர்கள் தடைகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்ல முடியுங்க. நேரத்திற்கு மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். விரோதங்களை தயவு செய்து வளர விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருக கொடுங்க. சிலர் வேண்டுமென்றே வேண்டாத வேலைகளை இழுத்து விடுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பகை உணர்வு இல்லாமல் இருப்பது நல்லது. பண பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்யலாம் என்ற யோசனையும் இருக்கும். இன்று மனக்குழப்பமும் இருக்க கொடுங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். செயல்பாடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாதகமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. கலைத்துறையினருக்கு சகஜமான நிலை ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேருங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக கைகூடும். இல்லத்தில் கலந்து பேசினால் நல்லதொரு முடிவு கிடைக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு மன மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். என்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. சுவாதி. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். சகஜமான சூழல் எதிரும் வெளிப்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கண்டிப்பாக திருப்பங்கள் இருக்கும். விசாகம். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் நினைத்த காரியத்தை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரத்திற்கு மேல் மங்கள செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுதலாக இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சொல்லும் வெளிப்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கடுமையான சூழ்நிலை கண்டிப்பாக மாறுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று உங்க வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். பயப்பட வேண்டாம். இன்று மாலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். பொறுமையாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இன்று மாணவர்கள் என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று சிந்தனை வளம் பெருகுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியில் சாதிக்க முடியும்.
மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுக்க வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக சிறப்பு. எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நிர்வாகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை மேற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தால் இன்று உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. அனுஷம். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. என்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. ஏற்கனவே இருந்த உடல் பிரச்சனைகள் இப்பொழுது சரியாக கூடும். கேட்டை. நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனமும் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் மட்டும் வேண்டாம். இன்று எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நட்பு மட்டும் கண்டிப்பாக விரிவடைய கூடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புத்தி கூர்மை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. தொழில் அபிவிருத்தி இன்று ஏற்பட கொடுங்க. பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு இன்று ஏற்படக்கூடும். நிறைவாக இன்று காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடுங்க. இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உழைப்பும் கண்டிப்பாக கூடுங்க. எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தின் நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடக்க கொடுங்க. நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னேறி செல்வீர்கள். சங்கடங்களை இன்று நீங்க சந்தித்தாலும் இறுதியில வெற்றியும் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினிகளுக்கு பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடந்த நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்கள் என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பெண்கள் என்று வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சகஜமான சூழல் வெளிப்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் நீங்க யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பண பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். நேரம் கடந்து காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
என்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. என்று நீங்க நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும். நியாயமான சில விஷயங்கள் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்பட கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மகரம் ராசினியர்கள் திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயம் வேண்டாம். அது மட்டுமில்லை, பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடம் நீங்க எந்த ஒரு வாக்குவாதமும் தயவு செய்து செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முயற்சியும் ஓரளவு திறமையாக்க கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பொருளாதாரம் சீராக உயர்ந்து கொண்டிருக்கும். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நன்கு யோசித்து காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். இந்த உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளால் கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. துக்கமும் துன்பமும் கண்டிப்பாக நீங்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சிக்கல்களை எல்லாம் சமாளித்து விட முடியும். காதல் கைகூடி திருமணத்தை போய் முடியும். என்று மாணவர்கள் அரும்பாடுபட்டு காரியப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய அம்சம் உருவாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். திருவோணம். இன்று ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூட்டும். மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். நேரம் காலத்திற்கு ஏற்றாற்போல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அவிட்டம். மாலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். பொதுநல விவகாரங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இன்று காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு தைரியம் கண்டிப்பாக கொடுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். நெடுநாளை ஆசைகள் பூர்த்தியாக கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனோதைரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்குங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். சக நண்புடன் இருந்து வந்த இடைவெளி குறைந்துவிடக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு பிறக்கக்கூடும்.
பெண்களுக்கு எதிலும் மன வலிமை கொடுங்க. என்று முடியாத காரியங்களை கூட முடித்து விட முடியும். காதலில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை சரி செய்து விடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றிய நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சதயம். என்ற பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். திடீர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. போராட்டாத்தி. என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கூடுங்க. தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். மேலும் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொகை வரவு கேட்ட இடத்தில் கண்டிப்பாக இருக்கும். மனம் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேல் கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. அனைவரும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். தொட்டது ஓரளவு துவங்கும் நாளாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. காணாமல் போன பொருட்களை மீண்டும் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருக்குமே தவிர குறையாது. சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருக்கட்டும். விருப்பமான நபரை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நடக்க வேண்டிய காரியத்தை மிகவும் சிறப்புடன் நடத்தி முடிப்பீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இல்லை. காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் உருவாகக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் கேட்பதற்கான சூழல் இருக்குங்க. மதிய நேரத்திற்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நாணயத்தை காப்பாற்றும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த ஒன்று கண்டிப்பாக முடிவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக முடியுங்க. குடும்பத்துடன் திருவிழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்துவீர்கள். பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் சமாளித்து விட முடியும். ரேவதி. செல்வாக்கு உயரும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்பாடுகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமைகள் படிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்ப உறவுகள் இன்று கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பார்கள். காணாமல் தெரிய பொருள் கையில் வரக்கூடுங்க. என்று அனுகூலமான நல்ல சொல் இருக்கக்கூடும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. விருப்பமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க.
இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். நாணயத்தை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். மன வருத்தமும் நீங்கிவிடக் கூடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.